ஆல் ஐஸ் ஆன் ராஃபா. ஸோ இந்த டேக் தான் நம்ம நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ராஃபானா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஃபா என்றது ஒரு பிளேஸ். அது எங்கே இருக்குது அப்படின்னா காசாவில் இருக்குது. காசான்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது என்ன, இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் நடக்கிற ஒரு வார் தான். ஸோ அந்த வாரில் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் தான் ராஃபா. ஸோ ராஃபால என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஃபா வந்து ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு அமெரிக்கானால சொல்லப்பட்டது. ஸோ அந்த சேஃப் ஜோனுக்கு வந்து இஸ்ரேல் அண்டு பாலஸ்தீனியர்களுக்கு நடுவில் இருக்க மக்கள் இருக்காங்க தெரியுமா. ஸோ அந்த போருக்கு நடுவில் இருக்க மக்கள் வந்து அங்கே போய் இருந்துக்கங்க அப்படின்னு அமெரிக்கா சொன்னாங்க. அண்ட் இஸ்ரேல் அதுதான் வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க. அந்த ராஃபான்ற இடத்துல போய் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை எந்த ராணுவம் வந்து அட்டாக் பண்ணாது. குறிப்பாக இஸ்ரேல் ராணுவம் வந்து உங்களை அட்டாக் பண்ணாது. நீங்கள் அங்கே போய் சேஃபாக இருக்கலாம். உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு வந்து இஸ்ரேல் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி 2 நாடுகள் வந்து சொன்னாங்க. ஸோ அதை நம்பி அந்த இடத்துக்கு போன மக்களை அந்த இஸ்ரேல் ராணுவமே கொண்டிருக்காங்க அப்படின்றது தான் பெரிய ஒரு சம்பவமா பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம். கேட்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது அவங்க நடந்துகிட்ட விதங்களை பத்தி. ஸோ என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முன்னாடி நாள் என்ன நடக்குது, ஒரு வாரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருக்க பாலஸ்தீன மக்கள் இருக்காங்க தெரியுமா, அதாவது காசாக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கிற மக்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அந்த நாட்டு ராணுவம் என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு போங்க, ராஃபான்ற இடத்துக்கு போங்க, அங்க சேஃப்டியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் சொல்லி நம்ப வச்சு அந்த இடத்துக்கு வந்து போக வைக்கிறாங்க. ஸோ எல்லா மக்களும் போர் நடக்கிறதுனால அங்க போய் சேஃபா இருக்கலாம்னு சொல்லிட்டு ராஃபான்ற இடத்துல போய் சேஃபா இருக்கிறாங்க. ஸோ அங்க இருக்கும்போது அங்க மக்கள் தூங்கிட்டு இருக்க அதே நைட்ல என்ன ஆகுதுன்னா, இஸ்ரேல் ராணுவம் வந்து 60 குண்டுகளுக்கு மேல அந்த இடத்துல போடுறாங்க. அங்க இருக்க மக்களை வந்து கொல்றாங்க. அந்த ஒரு குண்டுதாக்கல்ல 45 பேர் வந்து அந்த ஸ்பாட்லயே வந்து இறந்துட்டாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயம்பட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து எத்தனையோ பேர் வந்து தன்னோட குழந்தைகள், தன்னோட அம்மா, அப்பா, தெரிஞ்சவங்க, அண்ணன், தம்பின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இதுல பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம். அது மட்டுமாடான்னு பாத்தீங்கன்னா, மறுநாள் காலையில மறுபடியும் அந்த இடத்த வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுல 20 பேர் வந்து இறந்திருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வந்து ரொம்பவே மோசமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாடு, இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு தானே ப்ரோ, அது எப்படி ப்ரோ அசால்ட்டா போய் எல்லா மக்களையும் தாக்க முடியும், அப்பாவி மக்களை தாக்கி கொள்றாங்கல்ல, இது எல்லா நாடுமே கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு பெரிய தலை வந்து இருக்கு. அதுதான் அமெரிக்கா, USA. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்கள் வந்து சப்ளை பண்றாங்க. அண்ட் பிக் சப்போர்ட் ஆஃப் இஸ்ரேல் வந்து அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்காவோட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு நீங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றீங்க, பாருங்க எத்தனை மக்களை கொள்றாங்க, அப்பாவி மக்கள் எத்தனை பேர் கொள்றாங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஒரு பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பாயிண்டை தாண்டி இவங்க வந்து எதுவுமே பண்ணல. அதாவது நாங்க போட்ட ரூல்ஸை தாண்டல, இந்த டைம்ல தாக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நைட் டைம்ல தாக்கக்கூடாதுன்னு சொன்னா நைட் டைம்ல தாக்கி வச்சிருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா ரூல்ஸ்ல நைட்ல தாக்கலாம், மக்கள் தூக்கிட்டு இருக்கும்போது தாக்கலாம், அப்பாவி மக்களை தாக்கலாம் அப்படின்ற ரூல்ஸ்ல இருக்கும் போல. சோ இப்படிப்பட்ட ஒரு சில ரீசன்ஸை வந்து அமெரிக்கா சொல்லி மழுப்புறாங்க. நாங்க எங்களோட கான்பிடன்ட், அது எங்களோட முழு சப்போர்ட்டையும் இஸ்ரேலுக்கு எப்பவுமே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அண்ட் அதுவே அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. அந்த நாட்டிலேயே வந்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இறங்கி வீதியில வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த விஷயம் நிறைய நாடுகளுக்கு பரவுது. அண்ட் முக்கியமா இந்தியாவில் நேத்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்து பாக்குறப்ப ஃபுல்லா ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்ட்டு இருந்தது. ஸோ பர்டிகுலர் எனக்கு தெரியல என்னடா அப்படின்னு சொல்லி உள்ள போய் தேடி பார்த்தா அவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் ரொம்ப சோகமான ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு தந்தை, ஒரு அப்பா அவனோட குழந்தைய எடுத்து கையில வச்சு பாக்குறாரு. ஸோ அழுதுட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு தலை இல்லைங்க, வெறும் உடம்பு மட்டும்தான் இருக்கு. இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது, அந்த வீடியோஸ் பார்க்குறப்ப என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. எவ்வளோ கொடூரமான ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு அப்படின்றது என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. அந்த அளவுக்கு நடந்திருக்கு. அண்ட் என்ன நடக்குது, இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ள இருக்க மக்களுக்கு சாப்பாடு கூட போக முடியாத அளவுக்கு, சாப்பாடு கூட கிடைக்காத அளவுக்கு ஃபுல்லா சரௌண்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம பசியாலேயே சாகுற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மக்களை கடத்தி கொண்டு போய் ஜெயில வச்சு அவங்களுக்கு புதுசா வியாதிகளை பரப்பி, வியாதிகள் மீன்ஸ் தெரியும்ல, 2ஆம் வேர்ல்டு வாரப்ப என்ன நடந்துச்சோ அது பூராமே அதோட பயங்கர கொடூரமான சம்பவங்கள் வந்து இப்ப நடந்துட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து இனப்படுகொலைன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி தெரியுமா இருக்கு, ஹமாஸ்ன்ற ஒரு அமைப்பை வந்து வச்சு அதுக்கு நடுவுல இருக்க அந்த நாட்டுல இருக்க மக்கள் வந்து கொடுமைப்படுத்துறாங்க. கொடுமை கிடையாது, கொலை பண்றாங்க. அதுவும் அணுவா வந்து கொலை பண்றாங்க இஸ்ரேல் நாடு. ஸோ அதுக்கு வந்து உலகத்திலேயே பெரிய எக்கனாமிக்கல் கண்ட்ரியான USA வந்து பயங்கரமான சப்போர்ட் இருக்காங்க. இப்ப அந்த காசால இருக்க மக்களுக்கு சப்போர்ட் வந்து எந்த நாட்டுமே போக முடியல. என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா சுத்தி முத்தி அந்த காசா வந்து அடைச்சிட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கமும் ஃபுல்லா கவர் ஆயிருக்கு, இந்த பக்கமும் ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. அண்ட் ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்கு.
எஜிப்த் இருக்கு. ஆனா எஜிப்த் என்னன்னா முள்வேலி போட்டு நீங்க உள்ள வராதீங்கன்னு சொல்லிட்டு கேட்லாம் பூட்டிட்டு கரண்ட் அடிச்சு மக்கள் வந்து சாகடிக்கிறானுங்க அந்த காசால இருந்து உள்ள வர மக்களை. சோ அப்படி வந்து எஜிப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு இருக்க ஒரே வழி என்னன்னா கடல் வழியா தப்பிச்சு போறதுதான். பட் அதுவுமே பாத்தீங்கன்னா யூஎஸோட நேவி ஆர்மி அங்க வந்து இருக்கு. சோ அதனால அவங்களால அந்த பக்கம் போக முடியாது. சோ இப்ப காசா மக்கள் சாகருக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் யூஎஸ் தான் அண்ட் நம்மள மாதிரி மக்களும் தான். ஸோ போர் ஆரம்பிச்சது ஸ்டார்டிங் ஒரு 1 வீக் 2 வீக் வந்து போர் போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பட் போர் நிப்பாட்டணும் அப்படின்ற விஷயங்கள் பத்தி பேசல. இப்ப திடீர்னு இப்ப ராஃபா 45 பேர் ஒரே குண்ல வெடிச்சது எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் நானும் அதே கர்மத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இத்தனை நாளா நடந்த விஷயங்கள் பத்தி நான் பேசவும் இல்லை. ஸ்டார்டிங்ல பேசினேன் அண்ட் இடையில வந்து ரொம்ப நாளா வரல. ஸோ நான் பண்ணதும் பெரிய தப்பு தான். அதை பத்தின கன்வியூஸ் அப்டேட்ஸ் வந்து நானும் போட்டிருக்கணும். இந்த விஷயம் வந்து கன்வியூஸா நடந்துட்டு இருக்க விஷயம். பல மாதங்களா அந்த நாட்டில் இருக்க மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்க விஷயங்கள். ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோ ஷேர் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் இதை பத்தின கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியுற மாதிரி ஷேர் பண்ணுங்க. ஆல்ரைஸ் அண்ட் ராஃபா வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. அண்ட் இதுக்காக ஷேர் பண்றது மட்டும் பத்தாது, அதுக்கான வாய்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும். இப்ப ஈவன் ஏதோ ஒரு போராட்டம் வந்து வருது அப்படின்னா கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, போராட்டத்துல இறங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நானும் உள்ள போவேன். தே ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். அவங்களும் வந்து இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதே நேரத்துல தான் காசால அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா, இல்ல நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா, சாப்பாடே இல்லாம ஒருவேளை சோத்துக்காக உயிர் விட்டவங்க அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் அந்த சோறு கூட கிடைக்காம இன்னுமே நிறைய பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபுட் செயினே அங்க இல்லைங்க, சாப்பாடே இல்லைங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் கன் எடுத்து போடணும் குண்டு எடுத்து போடணுன்ற அவசியமே கிடையாது. இவங்க பாட்டு நடந்து போனாலே தெரியாங்களா சோறு இல்லாம செத்து கிடப்பாங்க. ஸோ இந்த வறட்சி எப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத அங்க போய் பாருங்க தெரியும். ஏன்னா அது ஆல்ரெடி வறண்ட நாடு தான். அந்த நாட்டுல சாப்பாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த நாட்டை பிளாக் பண்ணி அந்த அளவுக்கான கொடுமைகளை வந்து காசால இருக்க மக்கள் வந்து அனுபவிக்கிறாங்க. அண்ட் ஈவன் ராஃபா அந்த இடத்துல மக்கள் வந்து நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நம்பிக்கையில இருந்திருப்பாங்க, ஒரு நாடை நம்புனாங்க. பட் அந்த நாடே அவங்கள முதுகுல குத்து நம்ம நினைச்சு பார்க்கல. ஸோ இஸ்ரேலோட அந்த மோசமான செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவே தேவையில்லை, எனக்கே தெரியும் அது தப்பு தான் அப்படின்றது. ஸோ இந்த விஷயத்த வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தெரியப்படுத்துங்க, தெரியுதான் விஷயம் வந்து பெருசாகும். ஸோ அதுக்கான ஒரு பேக் ஃபயர் வந்து ஆகும். ஏன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கமே போகாம இருக்கு. ஸோ கவர்மெண்ட் எடுக்கிறதா நம்ம மக்கள் வந்து பண்றது வந்து பெருசா எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் மாறணும், கவர்மெண்டோட தாட் வந்து மாறணும், கவர்மெண்ட் வந்து அதுல ஈடுபட்டா மட்டும்தான் அந்த நாடுகள் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ நீங்க நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் காதுக்கு எட்டுற அளவுக்கு நீங்க உங்களோட வாய்ஸ் வந்து இருக்கணும். ஸோ உங்களோட பவர் வந்து என்னன்னு காமிங்க, கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். நியூஸ்லாம் வருது ப்ரோ அப்படின்னு கன்வியூஸா பண்ணணும். கன்வியூஸா பண்ணா மட்டும்தான் கவர்மெண்ட் அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கும். ஸோ அதுக்கான ஸ்டெப் வந்து பண்ணுங்க. ப்ரோ என்ன ப்ரோ அங்க நடக்கிறதுக்கு ஏன் ப்ரோ இங்கே இருக்கிறோம்னு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியா உலக லெவலில் டிசிஷன் எடுக்கிறதுல ஒரு முக்கியமான பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியாவும் சப்போர்ட் பண்ணது அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இந்தியா அந்த வாரை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணியே ஆகணும். இஸ்ரேலை வந்து அவங்க எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்றத என்னோட ஒரு மோட்டிவே அதுதான். என்ன நடக்குது அப்படின்றத கன்வியூஸா நம்ம இதில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நானும் என்னோட முடிஞ்ச அளவுக்கு இது பத்தின டீடைல்ஸ் வந்து கவர் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க.